பட் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்டு. அதான் த்ரோட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சதீஷ்ண்ணா ஹாய்ண்ணா. அண்ணா வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்கண்ணா? ஹாய், ஹலோ அர்ஷினி, ஹாய் ஹாய் அர்ச்சனா, ஹாய். ஸோ இந்த ரொம்ப நாளாவே நான் லைவ் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது அது இது எதுக்கான லைவ் அப்படின்னா, எல்லாத்துக்குமான ஒரு ஒட்டுமொத்த ஒரு தேங்க்ஃபுல் லைவாக அந்த லைவ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் எல்லாருமே எல்லாரும் பார்த்துருந்துருப்பீங்க விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ். ஸோ அதில் வந்து ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும். அதில் வந்து நான் யார் யாருக்கு தேங்க் பண்ணணுமோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து அந்த ஸ்டேஜ்லேயே எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டேன். பட் நீங்கள் ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து தேங்க் இண்டிவிஜுவலாக பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த லைவு. எங்கள் ஹாய் சோழன், வி லவ் யூ. லவ் யூ டூமா, லவ் யூ டூ சங்கீதா. நல்லா இருக்கேன்டா தம்பி, கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் அவார்ட், எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் யூ. அண்ணா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, கண்டிப்பாண்ணா. ஸோ சதீஷ் அண்ணா, இங்கே கணக்கானும் காலங்களுடைய டிஓபி. ஹாய் அண்ணா, சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ, யூ டிசர்வ் த அவார்ட், தேங்க்யூ ஸோ மச். சோலா செம, ஹாய் ஹாய். சங்கீதா பக்கத்து ரூம்லேருந்தே கமெண்ட் பேசுறீங்களா? என்ன ஒரு ஒய்ஃபு. ஜிஷாதண்ணா ஹாய்ண்ணா, வணக்கம்ண்ணா. ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்யூ. லைஃப்பில் எல்லாருக்கும் அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா, நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், அது வந்து நல்ல விதமாக பண்ணுறோமா, அது கரெக்டான வழியில் போகுதா. ஐயனாரண்ணா ஹாய்ண்ணா. ஐயனார் துணை ஐயனாரண்ணாவே வந்துட்டாப்ல, வில்லேஜ் குக்கிங் சேனல், ஹாய்ண்ணா. ஸோ அதான் லைஃப்பில் எல்லாருக்கும் அந்த ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதுக்கான ரெக்கக்னைசேஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து கிடைச்சா நல்லாயிருக்கும், அதுவுமே கொஞ்சம் பெருசாக கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜாக தான் வந்து எனக்கு வந்து நம்மளுடைய விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸினுடைய ஸ்டேஜ் இருந்துச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து அவார்ட் கொடுப்பாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. இன்னும் முன்னாடியே சொல்கிறேன், எனக்கு அவார்ட் கொடுப்பாங்கன்றது தெரியாது. அப்புறம் நீ ப்ரிப்பேர்டாக வந்து கோட் சூட்லாம் போட்டு பண்ணலாம் கேட்காதீங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நான் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு அவார்ட் கொடுப்பாங்கன்றதுலாம் எனக்கு முன்னாடியே எனக்கு தெரியாது. இப்படி ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியாது. ஏவியெல்லாம் போடுவாங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ இது எதுவுமே எனக்கு தெரியாது, எல்லாமே எனக்கு சர்ப்ரைஸ் தான். அங்கே வந்து தான் எனக்கு எல்லாமே தெரியும். பட் அவார்ட் மட்டும் எனக்கு முன்னாடியே வந்து எனக்கு நம்ம சங்கீதா வந்து லைட்டாக ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. நான் சும்மா நார்மலாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன். ரொம்ப நார்மலாக ஒரு ஷர்ட் பேண்ட் மட்டும் போட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இல்லை நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நீ வந்து சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னாங்க. எனக்கு எதுக்கு நான் ஏன் அவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், இல்லை நீ பண்ணிட்டு வா. நான் நினச்சேன் சரி ஓகே, ஒருவேளை ஐயனார் துணை டீமாக வந்து ஸ்டேஜில் வந்து இது பண்ணுவாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கும், டீமாக ஏதோ நடக்கும்னு நினச்சேன். பட் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஓகே நமக்கு சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு காரணமான நீங்கள் எல்லாருமே ரொம்ப 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 எனக்கு ரொம்ப லவ் கொடுத்துருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு அந்த ஏவியில் வந்து சில விஷயங்கள்லாம் எனக்குமே அங்கே எமோஷ்னலாக இருந்துச்சு. ரொம்ப இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி ஒரு ஏவி ஒன்று இருக்கும். அதில் வந்து எனக்கு அப்படி ஒரு மொமெண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஏவி, அந்த மியூசிக்கு, இதெல்லாம் வந்து எனக்கு நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏவி வந்து நான் சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு வந்து இதே விஜய் அவார்ட்ஸில் போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏவியை வந்து நான் அந்த ஏவியில் இருந்து அப்படி எனக்கு அப்படி அதே விஜய் டெலிவிஷன் பிளாட்ஃபார்மில் எனக்கு அப்படி ஒரு ஏவி போடுறாங்கன்றது வந்து உண்மையிலேயே எனக்கு அது ரொம்ப பயங்கர ப்ரௌடாக ஒரு மாதிரி பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் அவங்க எல்லாருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் என் கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாருக்குமே உங்களுக்குமே அதை அந்த மாதிரி ஃபீலில் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐயோ நிறைய பேர் கீழே அமிச்சிட்டே இருக்காங்களே. அரவிந்த் மச்சி, உனக்கு கேட்கல இருந்து ரொம்ப பிடிக்கும் மச்சி, தேங்க்யூ மச்சி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.
தேங்க்யூ. அஜித், யூ டிசர்வ் திஸ். கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் அச்சீவ்மெண்ட். லாட் மோர் டு கம். தேங்க்யூ மச்சான், தேங்க்யூடா. லவ் ஃப்ரம் சிங்கப்பூர். ஹாய் அமுதா, ஹாய். Seju, congratulations for the award. Biggest fan from Coimbatore. Thank you, Coimbatore. நம்மூர். ஸோ அதான் எனக்கு வந்து அந்த அவார்டில் வந்து நடந்த மொமெண்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இன்னொன்று விக்கி அண்ணா தான் அவார்ட் கொடுக்க போறாங்கன்றது சத்தியமா எனக்கு தெரியாது. கார்த்தியா, ஹையா, வணக்கம்யா. ஸோ விக்கி அண்ணா தான் அவார்ட் கொடுக்க போறாங்கன்றதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வந்து அண்ணா வேற சேனல்ல இருந்தனால சரி ஓகே விஜய் டெலிவிஷன்ல கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் வந்து ஒருவேளை வரமாட்டாரோ என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு ரொம்ப ஹாப்பி, விக்கியண்ணா எனக்கு அந்த அவார்ட் கொடுத்ததுல ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா நான் என்னுடைய இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் என்னுடைய மீடியா ஃபீல்டுக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சது விக்கியண்ணா தான், பிளாக் ஷீப்ன்ற பிளாட்ஃபார்ம் மூலியமா. ஸோ அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரு எனக்கு அந்த அவார்ட் கொடுத்து என்ன இது பண்ணது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் விக்கியனுக்கு வந்து பயங்கரமா தேங்க்ஸ் சொல்லிட்டேன், பர்சனலாகவும் சொல்லிட்டேன். ஏன்னா அண்ட் நீங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணீங்க பாருங்க, அதுதான் எனக்கு இன்னும் பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு ஸ்டேஜுக்கு வந்து. ஸோ உண்மையில அண்ணன் சொன்ன மாதிரி நான் வந்து மியூசியம் ஒர்க்கு படம் பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் நான் அண்ணனையே போய் பார்க்குறேன், விக்கி அண்ணனையே போய் பார்க்குறேன். ஸோ அவர் வந்து எனக்கு மியூசியம் ஒர்க் படம், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்மைல் சேட்டைன்ற யூடியூப் சேனல் வந்து அவரோட அந்த ரோஸ்ட் ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அப்படிதான் எனக்கு விக்கி அண்ணா யாருன்றது எனக்கு தெரியும். அப்போதான் வந்து மியூசியம் ஒர்க் ரிலீஸ் ஆன டைம் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சது. எல்லா விதத்துலையும் அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. மோட்டிவேஷனலாக இருந்துச்சு, எமோஷனலாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து இந்த மீடியா, அந்த பேஷன் அந்த அப்படி சுற்றிட்டு இருந்தனால எனக்கு அந்த படம் பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு விக்கி அண்ணா கிட்ட நான் பேசுவேன், அவரை மீட் பண்ணுவேன்ற ஒரு சான்ஸ்லாம் கிடைக்கும்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. பட் இது எல்லாமே எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மொமெண்ட்ல அது எல்லாமே எனக்கு நடந்துச்சு, எல்லாமே கிரியேட் ஆச்சு. அதுக்கு அவர் எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ் தான் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. அந்த அவார்ட்ஸ்ல ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணனுடைய ஏவி பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அண்ணனுக்குமே நான் ரொம்ப 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 தேங்க்யூ சொல்லியிருந்தேன், அங்கே ஆன் ஸ்டேஜ்லையும் சொல்லியிருந்தேன். பட் இப்பயும் நான் அது எல்லாமே இப்பயுமே நான் அவருக்குமே நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இது வந்து தான் தேங்க்ஃபுல்லாக இருக்கணுன்ற லைவாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே இது தேங்க் பண்ணணும். வந்து என்னை பற்றி பேசினேன், ரெக்கக்னைஸ் பண்ண எல்லாருக்குமே, என்னை விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணுன்ற ஒரு லைவாக இருக்கணும்னு நினச்சி தான் வந்தேன். ஸோ ஸ்டேஜில் வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்த சில பேர்லாம் நான் சொல்லிடுறேன். மெயினாக வந்து மொத்தமாக ஐநாவது டீம்னு சொல்லிட்டேன். ஐநாவது டீம்லாம் ஆப்வியஸ்லி எங்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் ராம்குமார் சார் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சரவணன் சார். உங்களுக்கே தெரியும், அவரும் பெஸ்ட் டிஓபின்ற சினிமாட்டோகிராஃபி அவார்ட் வாங்கியிருந்தாரு. ஸோ அப்புறம் எடிட்டர்ஸ், அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நம்ம பிரியா தம்பி மேம். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிரியா தம்பி மேம், தேங்க்ஸ் ஃபார் சோழன், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் சோழன். ஸோ ரொம்ப உண்மையிலே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கணக்காணும் காலங்களில் ரொம்ப ஒரு ரிசர்வ்டான ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த சோழன்ற கேரக்டர் மூலமாக தான் நான் ரொம்ப ஒரு எக்ஸ்பிரசிவான கேரக்டரில் வந்து வெளியே எல்லாருக்கும் நான் ரீச் ஆயிருக்கேன். ஸோ கணக்காணும் காலங்களில் கலை மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்த ஒரு பையனை சோழன் மாதிரி ஃபுல் எக்ஸ்பிரசிவான ஒரு கேரக்டர் பண்ண வச்சதுக்கு, என் மேலே அந்த கான்ஃபிடன்ஸ் வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். அண்டு சோழன் வந்து நீங்கள் என்ன கேரக்டர் வேணாலும் பண்ணலாம், நீங்கள் அந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்க. லைக் ஹீரோவும் பண்ணலாம், காமெடினாவும் பண்ணலாம், வில்லனாவும் பண்ணலாம், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாகவும் பண்ணலாம், ஜூனியர் ஆர்டிஸ்டாக வரைக்கும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டராக தான் சோழன் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அதுக்கப்புறம் என்னுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட் அரவிந்த் ப்ரோ, அவர் பேரும் அரவிந்த் தான். ஸோ அவருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல நான் நடிச்சிட்டு மட்டும் போயிடுவேன். சரி, ஒரு சீன் நல்லா வரணும்னா அது எல்லாமே நல்லா இருக்கணும். ஸோ அதில் வந்து என்னுடைய வாய்ஸ் மெயினாக எல்லாருமே நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் வாய்ஸ் மாதிரியே இருக்கு, நீங்கள் தான் பேசுறீங்களான்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. பட் நான் வாய்ஸ் என்னால் பண்ண முடியல அந்த டைமில். ஸோ அப்போ இருந்தே அவர் தான் வாய்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படியே அது இப்போ கண்டினியூ ஆகுது. ஸோ அரவிந்த் ப்ரோ தான் எனக்கு வாய்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அவரோட வேலையை ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமாக நிறைய இடங்கள்ல அந்த எமோஷனலாக பேசுகிற இடத்துலையும் சரி, இல்லை காமெடி பண்ணுற இடத்துலையும் சரி, பயங்கரமாக கவுண்டர்ஸ்லாம் வரும், அந்த மைண்ட் வாய்ஸ்லாம் கவுண்டர்ஸ் கொடுக்குறாரு. பயங்கரமாக அதெல்லாமே அவரே இம்ப்ரூவைஸ் பண்ணி நிறையா பண்ணுறாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் ப்ரோ. அப்புறம் வேறு யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன்.
அப்புறம் மெயினாக தான் விஜய் டெலிவிஷன் சேனலில் இருக்க எல்லாருக்குமே எல்லா ஹெட்ஸ்க்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ உங்களோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் கொடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் இவ்வளோ நாள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். வாய்ஸ் ஆர்டிஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டீங்க. சாச்சா அப்படிலாம் மென்ஷன் எப்பயுமே நான் பண்ணணும்னு நினச்சது தான். ஸோ அந்த டைமில் அது வந்து எல்லாமே ரொம்ப டைம் எடுத்துக்க முடியல. அந்த அவார்ட் ஸ்டேஜில் நான் ரொம்ப நேரம் ஏன்னா ஆல்ரெடி நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ அதில் ட்ரிம்டு வெர்ஷன் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லா எடிட்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அதனால் என்னால் ரொம்ப டைம் எடுத்து எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக என்னால் அந்த இடத்துல தேங்க் பண்ண முடியல. ஸோ அதனால் மொத்தமாக எல்லாருக்கும் தேங்க்ஸ்ன்றதை சொல்லியிருந்தேன். ஸோ ஆமாம், ஒரு வழியா அந்த நான் ஒரு வாட்டி மோனிகான்னு சொன்னுங்க நான் ப்ளீஸ். ஹாய் மோனிகா, லவ் யூ. நான் லவ் யூ. ஹாய் 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 ஹாய். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கீழே எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க. எல்லாருக்குமே ஹாய் ஹாய் ஹாய். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இண்டிவிஜுவலாக தேங்க்ஸ் சொல்ல முடியல. ஸோ அதனால தான் இப்போ ஒரு லைவ் மூலிமா அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். சேஜுன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், நிலன்னு நேம் வச்சுருக்காங்கண்ணா. தேங்க்யூம்மா. ஐ லவ் யூ ஸோ மச் அண்ணா. லவ் யூ டூ. Giving credits to voice artists is such a nice gesture, brother. Thank you ஐயா இனின் ஐயா, ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் அண்ணா, வணக்கம். அவார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன். எத்தனை வாட்டி ரீவாட்ச் பண்ணீங்க? நான் வந்து நான் என்ன ஒரு 2-3 வாட்டி போட்டு பார்த்தேன். நான் அதுக்கு மேலே அது ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே திரும்ப போட்டு பார்த்துட்டே இருந்தால் அது நமக்கே போர் அடிச்சிடக்கூடாது இல்லை. ஸோ அதனால ஒரு 2-3 வாட்டி மட்டும் போட்டு பார்த்துட்டு அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அது ஹாட்ஸ்டாரில் அப்படியே பத்திரமா இருக்குது. ஸோ இந்த அவார்ட் வீடியோ நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, எங்கே பார்க்கணும், எங்கே எப்படி ஏன்னா நாங்கள் நேரில் பார்க்க முடியல. ஸோ யூடியூப்பில் பார்க்க முடியலன்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க. அவார்ட் வீடியோ வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குது, ஜியோ ஹாட்ஸ்டாரில் 10th annual விஜய் அவார்ட்ஸ்ன்னு சொல்லி, விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்காதவங்க அதில் போய் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங் சார். சங்கர் தேங்க்யூடா. ப்ளீஸ் கம் மலேசியா. நான் ரீசெண்டாக மலேசியா வந்திருந்தேன். ஸோ எல்லாருமே பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்டு நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தேங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் பேசினதில் பேசி முடிச்சிட்டேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். வேற என்ன, ஓகே, கூப்பிட வேண்டியவங்கள கூப்பிட்டுருவோமா? ரொம்ப நேரம் நானே பேசிட்டு இருக்கேன். ஏமா கொஞ்சம் வாமா வந்து காப்பாற்றி கொடுமா. இப்படி உட்காந்தா எப்படி வந்து நான் உட்கார்ந்தா சொன்னேன். நீ நின்னுக்கோ, நான் உட்கார்றது நீ நிக்கிற ஒரே ஹைட் தான். பாடி ஷேமிங். நான் பண்ணா மட்டும் வர்றீங்கல்ல, பாடி ஷேமிங் பண்றாங்கன்னு கேளுங்க. சரி உட்காரு. ஓகே, நான் வந்து ஓரமா உட்காந்து உன்னோட லைவோட இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆமா, நான் இங்க லைவ் போயிட்டு இருக்கேன், நீ அங்க உட்காந்து போன்ல பார்த்துட்டு இருக்கல. மோஸ்ட் ஃபேவரட், கியூட்டா இருக்குங்க ஸ்மைல். Thank you. Most favorite Jolin, we admire you. Thank you so much. ஓகே, ஆக்சுவலாக வந்து நான் ஏன் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, இப்படி வா லாஸ்ட்டாக ஒரு ரீலில் செம்மையாக இங்கிலீஷ் பேசியிருக்க ப்ரோ. எங்கே படிச்ச, என்ன படிச்ச, நீ எங்கே படிச்ச? தெரியல. ஆமாம், இது இந்த ஹுண்டாய் ஒன்று பண்ணல. ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். கோயம்புத்தூர்ல தான் படித்தேன். ஸ்கூலிங் வந்து பொள்ளாச்சியில். அதை அவனே மறந்துட்டான். இந்த மாதிரி யாராவது கேள்வி கேட்கணும், இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் ஞாபகத்துக்கே வரும். அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசியோ செமையா இங்கிலீஷ் பேசியிருக்கேன்னு சொல்றாங்க. எமோஷனல் அண்ணா, யூ ஆர் சோ பிரேவ் ஹார்ட்டட் அண்ணா. சீரியஸ்லி ட்ரூ. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து எனக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. உங்களோட வீடியோ, அந்த ஏவி, அந்த நான் பேசினது எல்லாமே ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக, மோட்டிவேஷனலாக சொன்னீங்க.
நிறைய பேருக்கு அது மோட்டிவேஷனாக இருந்தது. நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க, எனக்கும் பர்சனலாக டிஎம் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐயா துணை அப்டேட் நிழல் ஃபேன்ஸ்க்காக கொடுங்க. ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சா தெரியும், ஆனா சொல்ல மாட்டோமே. ஏதாவது தேருமா தேராதா அப்கமிங்? தேரும் ஆனா சொல்ல மாட்டோம். தேரும் கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்க. இப்பயே ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் நீங்க உங்களுக்கு அப்புறம் நிறைய கண்டென்ட் கிடைக்காம போயிடும். ஸோ கண்டிப்பாக நடக்கும், நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே நடக்கும். கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேன்ஸ் மீட்டப் பையிங் அப்கமிங்ல. ஓகே ஃபைன், நான் இதை சொல்லணும் என்ன அப்படின்னா, ஃபேன்ஸ் மீட்டப் அப்படின்னா கொஞ்சம் பெரிய வார்த்தையா இருக்கு. ஸோ கமிங் சாட்டர்டே வந்து பிஹைண்ட் வுட்ஸ்ல இருந்து ஒரு ஃபேன்ஸ் மீட்டப் ஃபேன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் பெரிய வார்த்தை தான். அதெல்லாம் கொஞ்சம் சீரியஸா ஃபாலோவர்ஸ் மீட்டப் இல்ல சப்போர்ட்டர்ஸ் மீட்டப், ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் மீட்னு அவங்க இது போட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஃபாலோவர்ஸ் மீட்டப்னு ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க கிண்டியில பிஹைண்ட் வுட்ஸ் ஆஃபீஸ்ல. எங்களோட பேஜ் 2 பேரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயுமே ஷேர் பண்ணிருப்போம் எங்க நடக்குது. நான் சொன்னேன் அப்படி இருந்தும் அவர்கிட்ட ஃபேன்ஸ் மீட்டிங் போடாதீங்க. ஓகே, அதாவது வாட்ஸ்அப்ல இது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு அந்த நம்பர் பிங்க் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது பாசஸ் மாதிரிலாம் எதுவும் கிடையாது. யார் யார் விருப்பப்படுறீங்களோ சும்மா நேர்ல பார்த்து ஏதாவது கான்வர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்க கண்டிப்பா, இல்ல லோக்கல்ல யார் இருந்தாலும் சரி, இல்ல வெளியில இருந்து வரீங்கனாலும் சரி, கமிங் சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock வந்து பிஹைண்ட் வுட்ஸோட ஆஃபீஸ்ல அந்த இன்ஸ்டாகிராமோட இதுல 2 பேருமே மென்ஷன் பண்ணிருப்போம். ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு பிங் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, சீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து நீங்க நிறைய விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல டைரக்டா மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நினைச்சா நீங்க டைரக்டா வரலாம் தாராளமா. எங்களுக்குமே வந்து இந்த மீட்டப் எல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா. சோ இது வந்து நானும் பர்சனலா பண்ணதில்ல, அரவிந்தும் பர்சனலா பண்ணதில்ல, 2 பேரும் சேர்ந்தும் பண்ணதில்ல. எங்களோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் மீட்டே இந்த லைவ். நாங்க போற இந்த லைவோ இல்ல வெளியில போய் நாங்க யாராவது ஒரு பப்ளிக் ஸ்பாட்ல எங்கயாவது யாராவது மீட் பண்ணாலும் எங்களோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் மீட். சோ அரேஞ்ச் பண்ணி ஆமா, சோ அதை அரேஞ்ச் பண்ணி நாங்க வந்து இது வரைக்கும் பண்ணது கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ நான் சரி அரவிந்தும் சரி 2 பேரும் சரி பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். ஏன்னா இது நம்ம பண்ணது கிடையாது, இது வரைக்கும் அந்த மாதிரி ஒண்ணு நமக்கு கண்டக்ட் பண்ணதும் கிடையாது, நாங்களும் அந்த மாதிரி மீட் பண்ணது கிடையாது. சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணு ஒரு ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா ஒண்ணு பண்ண போறாங்க, அது நமக்காக ஸ்பெஷலா பண்ண போறாங்க. ஒரு 4 பேர் வந்தாலும் நமக்காக இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டு வந்திருக்காங்கன்றத பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப 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 எக்ஸைட்டடா இருக்கும். சோ கண்டிப்பா வந்துட்டு நீங்க வரணும்னு நினைச்சீங்க, உங்களால முடியும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சாட்டர்டே தான், மேபி நிறைய பேருக்கு வீக்கெண்ட் அப்படின்றனால நிறைய ஃப்ரீயா இருப்பீங்க. இன்னும் அரௌண்ட் இருக்கிறவங்க யாராவது வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த போஸ்ட்ல போயிட்டு அந்த நம்பருக்கு நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சீட்டை ஹோல்ட் பண்ணிடுவாங்க. மேபி நிறைய பேர் வந்தாங்கன்னா உட்கார முடியாது, நின்றுட்டு இருக்கணும் பாக்குறதுக்குன்றனால அந்த மாதிரி சீட் ஹோல்ட் பண்றதுக்காக அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. சோ நிறைய டைரக்டா வந்து நம்ம நிறைய क्वेश्चंस கேட்கலாம். நமக்கு டிக்கெட் வாங்கி வேற வருவாங்க. தம்பி இதுவே ஓவர் இல்ல அதை சொல்லிருவோமே, அந்த பாயிண்ட் ஃப்ரீ தான். சோ இதெல்லாம் கிடையாது. சோ அதனால வந்து டைரக்டா நம்ம நிறைய விஷயம் பேசலாம், நிறைய விஷயம் வந்துட்டு நீங்க நிறைய क्वेश्चंस கேட்கலாம். இந்த லைவ் முடிஞ்சதும் நான் மறுபடியும் இன்னொரு ஸ்டோரி கூட நான் போடுறேன், என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஸ்டோரி போடுறேன். சீரியஸ்லி இந்த கமெண்ட் படி பேஜ் மேல பேஜ் சோழன் அண்ணா என்ன துணை சீரியல்ல சூப்பரா பண்றீங்க, வேற லெவல். சீரியஸ்லி லக்கி டு have akka in your life. After that you have become proud and more blessings for you. Thank you so much. Obviously thank you, நன்றி. obviously சங்கீதா நீங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்க, உங்களை பார்த்ததுமே எங்களுக்கும் எமோஷனல் ஆயிடுச்சு. ஆமாப்பா, நான் இவ்வளவு நாளா அழுகிற கேரக்டரே கிடையாதுப்பா, என்ன ஏவி போட்டு அழுக வச்சுட்டாங்க. எனக்கு தெரியாதுப்பா, நானே அழுக கூடாதுன்னு தான் நினைச்சு. எனக்கு வந்து என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், பட் இது இவ்வளவு சூப்பரா பண்ணுவாங்க, அது ஒரு மொமெண்டா கிரியேட் பண்ணுவாங்கன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. சோ அதனால நான் சொன்னேன் நீ ஹாப்பியா இருப்பா அன்னைக்கு. அவங்க ஆக்சுவலா மேம் என்ன பண்ணாங்கன்னா, நீ என்ன ட்ரெஸ் போடுற அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிம்பிளா ஏதோ ஷர்ட் பேண்ட்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்பதான் மேம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, நீ வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வா, சூப்பரா போட்டு வா, உனக்கு ஒரு இப்படி அவார்ட் ஷோ போகும்போது உனக்கு ஒரு இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு உனக்கு தோணும் இல்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு வா அப்படிங்கும்போது லேசா டவுட் வந்துச்சு, எதுக்கு நம்ம இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொல்றா. இன்னும் நீ ஐயனார் துணை மாதிரி ஒரு பயங்கர ஒரு சீரியல் பண்ணிக்கிட்டு இருக்க, அதுல சோழன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏன் நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு வர, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்றத சொன்னாங்க. எனக்கு அப்பதான் எனக்கு லைட்டா இட்டாச்சு, ஒருவேளை இது வந்து இருக்குமோ அப்படின்னு. சோ அதனால வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இருக்கும்னு. பட் அந்த ஏவில இருந்த அந்த வாய்ஸ், அவங்களோட அந்த இந்த 8 years ஆஃப் ஸ்டோரியை வந்து அவங்க நரேட் பண்ண விதம், இதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நானும் உட்காந்து போலன்னு கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திட்டே இருந்தது. அப்ப கூட இல்ல, அப்ப மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் உட்காந்து டிவில பாக்கும்போது, எப்பயாச்சும் இன்ஸ்டாகிராம்ல பாக்கும்போது, எப்ப பார்த்தாலும் அழுக வருது அந்த ஏவி. சோ பேட். ப்ரோ இப்போ கூட உங்க சீரியல் தான் ஹாட்ஸ்டார்ல பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ.
நான் ரொம்ப அழுதுட்டேன் சீரியஸ்லி. சச் ஹார்ட் ஃபில்மிங் ஒன். தேங்க்யூ. இல்ல நாங்களும் தான். தேங்க்யூ. பார்த்து உங்களுக்கே எப்படி இருந்தது, நான் அங்கே நின்று எனக்கு எப்படி இருந்திருக்கும். ஆமா ஆமா பரவாயில்ல, நீ ஆனால் சூப்பராக பேசிட்ட. தட்ஸ் குட். ரொம்ப நல்லா பேசிட்ட. அங்கே போய் நான் ரொம்ப அழுதுட்டேன். ஓகே, சீரியல்ல நிலா கிட்ட டெய்லி பல்பு வாங்கிட்டே இருக்கீங்க. பட் லவ் யுவர் ஆக்டிங். தேங்க்யூ. நான் பல்ப் வாங்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால தான் வாங்கிட்டே இருக்கேன். ஸோ இதுதான் நான் ஜாயின் பண்ணதுக்கு ரீசன் வந்து இதை சொல்லணும்னு தான் ஜாயின் பண்ணேன். இது உன்னோட பர்சனல் லைஃப். ஸோ அதனால அச்சோ கியூட் பேர் நீங்க. அப்படியா? ஆஜே ஷியாமண்ணா, ஹாய் அரவிந்த், வேற லெவல் பண்ணீங்க அண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ ஹார்ட் பீட் கனாக்கானும் காணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி அண்ணே. நான் தூங்கி எழுந்த உடனே உங்க சீரியல் பார்த்துட்டு தான் வேற வரேன். தேங்க்யூ. டால்பி டாய் ஃபேன் மீட்லாம் பிரியாணி இருக்காண்ணா, எங்களுக்கே அது தருவாங்கன்னு தெரியாது. வெறும் டீ மட்டும் தான் ஒழுங்கு மரியாதை வந்து சேரு. நீ வாடா, நான் உனக்கு வாங்கி தரேன்டா, வாடா. அவன் வேற கேட்பான், பரவாயில்லையா? ஐயோ. அரவிந்த் சார், சங்கீதா மேம், இதுல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ உங்களோட மச். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஷார்ட் ஸ்பேன்ல இவ்ளோ சப்போர்ட் கொடுத்தனால தான் அந்த அவார்ட் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இல்லனா இவ்வளவு தூரம் விருப்பப்பட்டு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ரெகக்னைஸ் பண்ணிருக்கிறதுக்கு டைம் ஆயிருக்கும். வெயிட்டிங் டு see you on big screen bro, you deserve everything. thank you so much. thank you. அப்போ ஆடியன்ஸ்க்கு பிரியாணி இல்லையா? எங்களுக்கே பிரியாணி இல்ல. நாங்களே போயிட்டு பேட்டா எங்கம்மா கொடுத்தாங்க, பொங்கலும் புளியோதரையும் கொடுத்து கழிச்சு விட்டுட்டாங்கன்ற மாதிரி தான் வருவோம். எவ்வளவு நேரமா லவ் ஸ்டோரி கேக்குற சொல்லுங்க கைஸ். கண்டிப்பா அங்க வாங்க சொல்றேன் உங்களுக்கு. அப்படி சொல்ற அளவுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது. பட் ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்குல்ல. ஸ்டோரி இருந்தனால தானே கல்யாணம்னு ஒண்ணு நடந்தது. சோ அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். பட் எதிர்பார்க்கற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. இவன் நமக்கு வேணுமா? சங்கர் 80 டெய்லி 1 hour எபிசோட். நம்ம சங்கரா? ஆமா நம்ம சங்கர் தான். 80 டெய்லி 1 hour எபிசோடா போட சொல்லுங்க. ஆமா 45 நிமிஷத்துக்கே 30 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்குமா. சோ 1 hour போட சொன்னா டே நைட் அங்கேயே போய் அந்த வீட்டுல தங்கிட வேண்டியதா. நான் இங்க எப்படி போக வேண்டியதா எங்கேயாவது. நான் உங்க சீரியல் மட்டும் தான் பாப்பேன். நான் தேங்க்யூ. உங்க நியூ ப்ராஜெக்ட் சொல்லுங்க. சீக்கிரமா சொல்றேன். சீக்கிரமா சொல்றேன். First ever platform subscription I took is Jio Hotstar. That too for 80. Thank you so much. Thank you. ஐயா நான் பல ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கும் போலயே. பல பேர் வாழ்க்கையில ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கும் போலயே. சங்கீதா அக்கா ஏதோ நியூ ப்ராஜெக்ட் பண்றீங்களா? when can we expect you? சீக்கிரமா சொல்றேன். ரொம்ப கூடிய சீக்கிரத்துல நான் சொல்றேன். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நான் கண்டிப்பா சொல்றேன். அரவிந்த் அண்ணா, உங்க சீரியல் திரும்ப பாப்போம். தேங்க்யூ. ஃபேன்ஸ் மீட்ல ஏதாவது சர்ப்ரைஸ் பண்றீங்களா அக்கா? ஃபேன்ஸ் தெரியல. அது பிகாஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணது இல்ல, அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ சர்ப்ரைஸ் இருக்குமான்றது தெரியல. அது எங்க கிட்ட சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு சர்ப்ரைஸாவும் இருக்காது. அதனால தெரியல. அங்க போய் தான் பார்க்கணும். அவங்க எல்லாரும் மீட் பண்றதே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சில பேர் வருவாங்க. அது 2 பேர் இருந்தாலும் சரி, 200 பேர் வந்தாலும் சரி, அது வந்து நமக்காக வர்றாங்கல்ல. சோ அவங்கள நேர்ல பார்த்து பேசுறதே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். உங்க நேம் சோழன் தான் அழகு. சோழனே வச்சுக்கலாம். அண்ணே செம எமோஷனல் ஆயிடுச்சு. தேங்க்யூ. எப்போ ஃபேன்ஸ் மீட்? கமிங் சாட்டர்டே வந்து பிஹைண்ட் உட்ஸ் ஆஃபீஸ்ல. ஸோ அவங்க அந்த இன்ஸ்டாகிராம் ஈவினிங் 5 o'clock. ஈவினிங் 4 o'clock 5 o'clock இல்ல. சங்கீதா அக்கா உங்க நியூ ப்ராஜெக்டா வெயிட்டிங். தமிழும் சரஸ்வதியும் உங்களுக்காக பார்த்த காலம் அது. செம்மையா ஆக்டிங் பண்ணிருப்பீங்க. குழந்தையே இல்லாம பேபி கவர் வச்சு நடிச்சிருப்பீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை ஒரு வருஷம் கழிச்சு நீங்க தமிழ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் எனிவேஸ் தேங்க்யூ சோ மச். ஃபேவரட் சீரியல்? ஓகே, உங்க பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இதே மாதிரியே நிறைய ஷோ நீங்க பண்ணணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சங்கீதா கசே அபவுட் நிலன் பேர், ஹவ் யூ ஃபீல் அஸ் ஆடியன்ஸ்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா ஒரு மாதிரி எல்லா சீரியல்லையும் இதுக்கும் ஒன்று டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்டே ஹீரோ ஹீரோயின் வந்து ஒன்று லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்படி இல்லைன்னா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் மிக்சடா இருக்காங்க. அதனால அதுவே ஒரு யூனிக்கா இருக்கு இந்த பேர்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்.
கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப லவ் பண்றாங்களா இல்ல பண்ணலையா இல்ல சண்டை போட்டுப்பாங்களா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அதனால அது மாதிரி யூனிக்கா இருக்கு. எனக்கு ரொம்ப அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. My mom is a fan of you, bro. Please tell my name. Thank you so much, Rubisha. Thank you, Rubisha. Okay. Aravind is the most humble person you have known. Yes, 100%. வெளியில மட்டும்தான், வீட்டில் அப்படி கிடையாது. ஹம்பிள் பர்சன்லாம் கிடையாது. வீட்டில் உயிரை வாங்குவான், என்னை போட்டு டார்ச்சர் பண்ணி இருப்பான். வேற யாருமா டார்ச்சர் பண்ண முடியும்? ரோட்ல போறவங்களாமா பண்ண முடியும்? சரிம்மா வீட்டில் போட்டு அதை பண்ணு இதை பண்ணு உருட்டு மிரட்டெல்லாம் வீட்டில் தாங்க. ஹாய் அண்ணா அக்கா ஹவ் ஆர் யூ சப்டைல் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் கீப் ராக்கிங். சங்கீதா சீரியல் ஆக்ட் பண்றீங்களா? சோழன் ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. ஐ லவ் யுவர் சீரியல் அண்ட் யுவர் கேரக்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நிலாவுக்கும் அண்ட் சோழனுக்கும் தான் ஜோடி சூப்பரா இருக்கு. நானே எந்திரிச்சு போயிடவா? தம்பி குள்ளமா இருக்கிற குடும்பத்துல கும்பி அடிச்சுட்டு போயிடாதீங்க. வேற இது என்ன? சோழன் நீங்க பண்ணிட்டா கூட ரொம்ப ஃபைட் பண்ணாதீங்க என்ன சொல்றாங்க. பாண்டியன் கூட ரொம்ப ஃபைட் பண்ணாதீங்க. பாண்டியனை தான் இப்படி போட்டிருக்காங்க நினைக்கிறேன். நான் 18 இளன்ல இருந்து இப்போ சங்கீதா அரவிந்த் ஃபேன் ஆயிட்டேன். எக்ஸ்பெக்டிங் மோர் கப்பிள் vlog from you by your சப்ஸ்கிரைபருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா இன்னைக்கு கூட ஒரு vlog ரிலீஸ் ஆயிருக்கும். நாங்க போய் சேர்ந்து வந்த vlog தான் அது. அப்படியே இது விஜிபி போனோம்ல. அப்படியே நீங்க வந்துருச்சா? அப்படியே உன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து என்னோட யூடியூப் சேனல் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லி யூடியூப் சேனல் பேர் என்ன சொல்லி? போமா நீ சும்மா இருமா. Cholan is a word, but color is an emotion. Yeah, 100% true. Color is an emotion. Malur is also an emotion. நீங்க ஐயனார் துணையில ஆக்ட் பண்ணிருக்கலாம் சிஸ். ஆமா பண்ணிருக்கலாம். பிடிக்கும். Thank you. My kidsக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Cute pair. Thank you so much. கொஞ்சம் இப்படி அந்த போன் அப்படி பக்கத்துல தள்ளி வச்சா நான் வந்து கமெண்ட்ஸ் பாப்பேன். எனக்கு கால் வலிக்குது. பக்கத்துல தள்ளி வச்சா கட் ஆகுமா? கட் ஆகாது. நான் ரொம்ப ஓரத்துல உட்கார்ந்திருக்கேன். சரிங்க பார். என் ஃபேஸ் கட் ஆகும், பாதி கட் ஆகும். ஓகே. Thank you so much. My Amma likes you both. And first serial that she watches. My name is Kalpana and my mom is Mala. Please say hi to us. Hi, thank you Amma. Thank you so much. Hi, thank you. Hi bro, KKK இதுக்கு மேல இருக்கா bro? KKK முடிஞ்சு 3 வருஷம் ஆக போகுது. நாங்க கல்யாணமே பண்ணிட்டோம். காலேஜ் சீக்வல் எடுத்தாங்கன்னா நாங்க எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஸ்கூல் முடிஞ்சு காலேஜுக்கு போகும்ல. அப்ப நம்ம சொல்லி வைப்போம். உனக்கு ஐயனார் துறையில சொல்லி வைக்க மாட்டாங்க. நீ KKKல எப்படி நைட் போறியா? ஓகே. எந்த மாதிரி என்னோட நேம் வீணா. ஹாய் அழகா இருக்கீங்கண்ணா. தேங்க்யூ. அக்கா நான் உங்க பிக் ஃபேன் ஃப்ரம் அழகு சீரியல். தேங்க்யூ ஐயராத்துறையா வந்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். தேங்க்யூ சங்கீதா அக்கா அரவிந்த் சேஜோன்னா கோவா ட்ரிப் போறீங்களா? பக்கத்துல இருக்க ஷாப்பிங் மால் போது கூட பிரேக் கிடைக்க மாட்டேங்குது. நான் உட்காந்துருக்கேன். கோவா ட்ரிப் போறீங்களா? ஒரு கேள்வி வேற. வைத்தறிச்சல கலப்பாதீங்க. ஓகே. Me also fan from அழகு serial is Purna character. Villi right? Yes. Correct. அதாவது படையப்ப நீலாமரிக்கு அப்புறம் அழகு பூர்ணா தான் எல்லாம் கொஞ்சம் சொல்றாங்க. எப்படி இருக்கிறதா எந்திரிச்சு நீ மட்டும் பாத்துக்கிறீங்களா? ஓகே. எப்பவும் இதே மாதிரி ஜாலியா சண்டை போட்டு ஹாப்பியா இருங்க 2 பேரும். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் கலை ப்ரோ. டைரக்டர் கேட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க கனா காணும் காலங்கள். ஓகே. கண்டிப்பா வந்து காலேஜ் சீரிஸ்க்கு நம்ம ஆல்ரெடி நான் கேட்டாச்சு. சங்கீதா அக்கா ஏதோ போட்டு வச்சிருக்கேன். ஒரு கேமியோ ரோல்ல ஐயனார் துணை பண்ணா செமையா இருக்கும். இல்ல ஆக்சுவலா அதுக்கு பண்றதா இருந்துச்சுல. நீ ஏதோ கேப்ல ஏதோ சீன் நீ வரதா இருந்துச்சு. அப்பெல்லாம் நம்ம kல்யாணம் பண்ணிக்க போறோனே தெரியாது. அதெல்லாம் அப்போ காஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னு சொன்னேன். ஆமா கரெக்ட். அப்பெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணவே இல்ல. வாயேன் ஒரு கேமியோ ரோல் ஒன்னு பண்ணேன்.
Fan of Sangeeta says. Please say hi to Preeti. Hi Preeti. We will rock, okay? Sangeeta says is my family டா. இருங்கடா ஆப்போசிட்ல கடைய போறேன். சேஜு சேஸ் ரெடியா தான் இருக்கு. எப்படி மேனேஜ் பண்றீங்க ஹவுஸ் ஒரு பட்டன் தட்டினா யூடியூப் சேனல் லான்ச் ஆயிரும் தெரியும்ல. எப்படி மேனேஜ் பண்றீங்க ஹவுஸ் ஒர்க் பேலன்ஸ் குக்கிங் எல்லாமே? ஆக்சுவலா வந்து நான் சொல்ல நினைச்சேன். முன்னெல்லாம் வந்து நான் வந்து வெளியே அவுட் சைட் ஃபுட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஃபுட்டு இதெல்லாம் தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். மேடம் இப்போல்லாம் காலையில் ஒரு 6:30க்கெலாம் எந்திரிச்சு நான் ஷூட்டிங் போகிறதுக்குள்ளே எனக்காக என்ன வேணும்னு நைட்டே கேட்டு வச்சு எல்லாத்தையும் வாங்கி வச்சு அழகாக எனக்காக இப்போல்லாம் டெய்லி சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. நான் என்ன கேட்குறோம் அதெல்லாம் வந்து குக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். தேங்க்யூ இதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதான். சூப்பராக சமைக்கிறாங்க, எல்லாமே சமைக்கிறாங்க, எல்லாமே சூப்பராக சமைக்கிறாங்க சங்கீதா. நீங்கள் 2 பேருமே பேசுறத பார்க்க ரொம்ப நல்லா இருக்காண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ணனுக்கு ஒரு பாயசம் போடுங்க அக்கா. போட்டுருவோம். சொல் பேச்சு கேட்கலன்னா பாயசம் தான். சொல் பேச்சு கேட்கற வரைக்கும் தான் சோறல்ல, கேட்கலன்னா பாயசம் தான். ஃபேன் ஆஃப் அயனார் துணை. ஓகே. கல்யாணம் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? கிட்டத்தட்ட 8 months ஆகுது. 8 months ஆயிடுச்சா? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஆமா 7 months ஆயிடுச்சு. வில்லியா ரோல் பண்ணுங்க அய்யனார் துணையில. மாசா இருக்கும். இது வரைக்கும் செம்மையா இருக்குல்ல? அப்படி ஒரு வந்திருக்கவே வந்திருக்காது. நான் வில்லியா அய்யனார் துணையிலே பண்ணனா வேற லெவல்ல இருக்கும். செம்மையா இருக்குல்ல? பயங்கரமா இருக்கும். சூப்பரா. ஹஸ்பண்ட் ஹீரோ, வைஃப் வில்லி. சூப்பரா இருக்கும். ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து ஹஸ்பண்ட் வைஃப் வந்து ஹீரோ ஹீரோயினா பண்ணிருப்பாங்க, ஹீரோ ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. பட் வில்லியாவும் ஹீரோவாவும் நடிச்சிருக்க மாட்டாங்க. நடிச்சா நம்ம தான் ஃபர்ஸ்ட். Yes. And I'm eager to know what your Seju full form, your dad mom's name as you said in our show. Yes, ஆமா சேஜுன்றதுக்கு அர்த்தம் அதுதான். அம்மா அப்பான்ற பேர், அம்மா அப்பாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான். அப்பா பேர் செல்வராஜ், அம்மா பேர் சுமதி. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸாக வந்து சேசு அப்படின்னு இருந்தது. அதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சேஜுன்னு சொன்னாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஸோ அது அப்பா அம்மாவோட பேராக வந்து எப்போயோ ஒரு வாட்டி ஃபேஸ்புக்குக்காக எப்போயோ ஒரு வாட்டி வச்சது. ஸோ அது இன்றைக்கி ஒரு ஸ்க்ரீன் நேமாக இப்படி ஒரு நீங்கள் எல்லோரும் செல்லமாக கூப்பிட்ற ஒரு பேராக அமையுன்றது வந்து சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. அன்றைக்கி ஏதோ ஒரு இதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யோசிச்சு ஒன்று சொன்னாங்க. எனக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. அது இன்னைக்கு இப்படி ஒரு நேமா வரும்ன்றது நான் எதிர்பார்க்கவே. சண்டே உங்க ஃபேன்ஸ் மீட்டுக்கு நான் வரேன். சண்டே இல்ல சாட்டர்டே மண்டபத்துக்கு கொண்டே பறந்துட்டீங்கன்ற மாதிரி. சண்டே இல்ல கமிங் சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock பிகைன் வுட்ஸ் ஆஃபீஸ்ல சங்கீதா அண்ட் அரவிந்தோட ஃபாலோவர்ஸ் மீட். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே வாங்க. கணக்கான காலங்கள்ல ஒர்க் பண்ணீங்களா சங்கீதாக்கா நீங்க? சரியான கேள்வி. இப்ப வந்து கேட்கணும் அந்த கேள்வியை. Very happy for you, Machan. Thank you, Machan. Abhishek, thank you. பொள்ளாச்சியில் எந்த ஏரியா? ஃபோன் நம்பர், அட்ரஸ் டைப் பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. மலர் டீச்சர் அண்ட் கலை இன் parallel universe. யா கரெக்ட். This is the original universe. சண்டே இல்ல சாட்டர்டே. ஐயோ சண்டே இல்ல சாட்டர்டே. எங்க வீட்டு குட்டிக்கு சோழன் ரோவை ரொம்ப பிடிக்கும். ஒன் டைம் அஃபீஸா சொல்லுங்க. அஃபீஸா, ஹாய் அஃபீஸா. ஹாய் அஃபீஸா குட்டி. ஹாய் அக்கா. எனி சாங், சிங் சாங் ஃபார் அரவிந்த் சேஜோனா. ஐயோ வேணாம் ப்ளீஸ். எப்படி நீங்களா லைவ்ல இருக்கணுமா வேணாமா? பண்ண மாட்டேன், நானே அதை பண்ண மாட்டேன். மதுமிதா ஜாயின்ட். ஹாய் ஜி. ஹாய். தமிழும் சரஸ்வதி மை ஃபேவரட் சீரியல். சாரி சாட்டர்டே. எஸ் சாட்டர்டே. ஸோ அதான் எல்லாருக்கும் இன்னொரு வாட்டி ரொம்ப தேங்க்யூ. எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணீங்க, பர்சனலாக மெசேஜும் பண்ணீங்க, கமெண்ட்ஸில் சொன்னீங்க.
ஒரு வாய்ஸ் நோட்டாக போட்டிங்க, வீடியோ கால் பண்ணீங்க, எல்லாமே எனக்கு எல்லா விதத்துலையும் எல்லாரோட விஷஸும் எனக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்குலாம் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. ஸோ அதுதான் ரொம்ப 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 தேங்க்யூ. இவ்வளோத்தையும் கடந்து நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட், நீங்கள் கொடுத்த லவ் மட்டும்தான். ஸோ நீங்கள் நான் நல்லா இருக்கும்னு நினச்சிங்க, நான் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் அவங்க எல்லாருக்காகவும் என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு விதத்தில் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. காலத்துக்கும் உங்கள் எல்லாருக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். ஸோ அதான் ஒருவேளை மீட் என்னை பார்க்கணும் மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மிங் சாட்டர்டே வந்து பிகைனுட்ஸில் ஒரு ஃபாலோவர்ஸ் மீட் இருக்குது. எனக்கும் நானும் வருவோம், சங்கீதாவும் அங்கே இருப்பாங்க. ஸோ எங்கள் 2 பேரையும் சேர்ந்து நீங்கள் வந்து அங்கே பார்க்கலாம். பிக் ஃபேன் ஆஃப் சங்கீதா says we will rock it. ஸோ அதான் கம்மிங் வர சாட்டர்டே வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock அது மாதிரி பிகைனுட்ஸ் ஆஃபீஸ் வந்து கிண்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே வரும், பிகைனுட்ஸ் ஆஃபீஸ்னு போட்டிங்கனாலே கிண்டியில் இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தோம். போஸ்டர் கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் இத்தனை பேர் வரோன்றது வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து சீட்ஸ் பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. பிளாக் பண்ணி வைக்கிற அளவுக்கு கூட்டம் வரும்போது அப்படிலாம் சொல்ல வரும்ல. அது Thank you so much for all of you. Your versatility as an actor is very impressive. You deserve all the praise. Kudos to entire 80 for realistic story and performances. Thank you so much. Thank you so much. Thank you so very much. ஐயனா துணியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுறேன். நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அந்த டீமில் இருக்க எங்கள் ஃபேமிலி, ஐயனா துணி ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே இதை கொண்டு போய் சேர்த்துறேன் கண்டிப்பாக. ரியல் ட்ரெண்டிங் பர்வேஷ் தம்பி, நீ லைவ் வாடா தம்பி, ப்ளீஸ்ரா தம்பி, உன் லைவ் பார்க்க தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு லைவ் வாடா. கத்தார்ல ஃபேன்ஸ் மீட் வச்சிரலாமா? நீ அரேஞ்ச் பண்ண தங்க வச்சிரலாம். நம்ம 2 பேர் தான் இருக்கணும். யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளா நம்ம மூஞ்ச பார்த்து பேசிட்டே இருக்கோம். சென்னையிலே எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது. இல்ல கத்தார். ஹாய் அக்ஷு cutest. Thank you. ஹவா அண்ணா அழகா சிரிக்கிறீங்க அண்ணா. Thank you. இந்த 2 பேரும் இப்படி எப்பவும் இருங்க சந்தோஷமா. Thank you so much. Thank you. அண்ணா உங்க சப்ஸ்கிரைபர் அக்கா, உங்க சப்ஸ்கிரைபர் ப்ளீஸ் அப்லோட் யுவர் லவ் ஸ்டோரி அக்கா. லவ் ஸ்டோரி தானே? நேர்ல வாங்க சொல்றோம். போர் அடிச்சுமே. கமிங் சாட்டர்டே நேர்ல வாங்க. ஒரு லவ் ஸ்டோரியுமே இல்லைங்க. பிரான்ஸ்லயும் மீட் வைக்கலாமா? ஃபேன்ஸ் வருவாங்க. கண்டிப்பா வைக்கலாம். நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க, நாங்க எல்லா பக்கம் வரோம் கண்டிப்பா. really miss coming. I'm so happy. அண்ணா நன்னி லவ் யூ போத். தேங்க் யூ so much தங்கம். நாங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணோம் மேரேஜ்க்கு வர முடியலன்னு சொல்லி. ரொம்ப சாரி. அதுக்கு எவ்வளோ வாட்டி ஒன்று சாரி கேட்டாலும் அது பத்தாது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியாச்சு. யூ போத் ஆர் ப்ராமிசிங் கப்பிள்ஸ். தேங்க் யூ சுனிதாக்கா, நீங்க செம்ம அழகு. பட் நிலா அளவுக்கு இல்ல. சாரிம்மா, என்னால அருண் கார்த்தி பத்தி சொல்லுங்க. அருண் கார்த்தி வந்து அருண் கார்த்தியா சொல்லணும்னா அருண் கார்த்தி இஸ் செம்ம ஃபன் பர்சன். பயங்கர ஃபன் பர்சன். நீங்க அருண் கார்த்தியினுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்களாலே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அருண் கார்த்தி இஸ் பயங்கரமான ஃபன் பர்சன். அப்படி இருக்க அருண் கார்த்தி எப்படி பாண்டியன் மாதிரி ஒரு ரகட் கேரக்டர் பண்றான் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போதுதான் அங்கதான் அதுதான் அங்க என் தலைவனுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்க அருண் கார்த்தி மட்டும் இல்ல, எல்லாருமே ஐநாத்துல நினைக்கிற சோழன் ப்ரோக்கு ப்ராப்ளம் பல்லவன் தான் நினைக்கிறேன். கரெக்டா சோழன் ப்ரோ? சாச்சா அப்படிலாம் கிடையவே கிடையாது. பல்லவன் தான் எல்லா இடத்துலயும் வந்து சப்போர்ட் பண்ணுவான். கேரக்டர் ஆக்சுவலா சோழனுக்கு வந்து நிறைய இடத்துல பல்லவன் சப்போர்ட் பண்ணிருப்பான். நீங்க எடுத்து ப்ரீவியஸ் எபிசோட்லாம் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். எப்பவும் இப்படியே ஹாப்பியா இருங்க. தேங்க் யூ so much. There are so many blessings around us like you. Thank
தேங்க்யூ. நிறைய பிளெஸிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாமே பிளெஸிங்ஸ். என்டையர் லவ் எல்லாமே பிளெஸிங்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி பிளெஸிங். நிறைய முக்கியமான காரணம் அந்த எங்கள் அப்பா அம்மாவோடைய பிளெஸிங்ஸ் தான் எல்லாமே. ஸோ அதுதான் எனக்கு மிகப்பெரிய பிளெஸிங். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க How was the moment you both felt when Anna received award? அதான் அழுது ஒப்பாரி வச்சிருப்பானே பாருங்க. அதுதான் நெக்ஸ்ட் எபிசோட்ல ட்விஸ்ட் இருக்காபோ. எபிசோடே ட்விஸ்ட் தான் ப்ரோ. பாருங்க உங்களுக்கே தெரியும். சோழனுக்கு சோழன் தான் ப்ராப்ளமே. ஆமா அதை சொன்னீங்க பாருங்க, அதுதான் கரெக்ட். சோழனுக்கு சோழன் தான் ப்ராப்ளம், வேற யாருமே தேவையில்லை. அரவிந்த் சங்கீதா ஆளு சோழன் எங்க ஆளு. சாரி உங்களுக்கு உங்க ஆள் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிக் ஃபேன் ஆஃப் யூ போத் அண்ணா அண்ட் அக்கா. சே ஹாய் டு மீ. ஹாய் 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 திவ்யா. ஹாய் ஹாய். நல்ல மழை பெய்யுது சென்னையில, சரியான மழை பெய்யுது. இல்ல எனக்கு சவுண்டே கேக்குது மழை. நாளைக்கு ஷூட்டிங் லீவ் விடுவாங்களா மழை பெய்யுது? என்னம்மா நீ ஏதோ நான் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போற மாதிரி லீவ் விடுவாங்களான்னு கேட்டுட்டு இருக்க. எப்படி உங்களுக்கு எல்லாம் எபிசோட்ஸ் வேணுமா வேணாமா? சோழன் வேணுமா வேணாமா? ஸ்கூல் படிக்கும் போது பாருங்க எப்படி கேக்குறாங்க பாருங்க. நாளைக்கு ஷூட்டிங் லீவ் விடுவாங்களான்னு கேக்குறா. நல்ல மழை பெய்யுது, நாளைக்கு வரையும் கண்டினியூ ஆச்சுன்னா ஷூட்டிங் லீவ் விடுவாங்களா? ஷூட்டிங் லீவ் விட்டு வீட்டுக்கு வந்திருந்தா அப்புறம் எப்படி அடுத்து இன்னொரு அவார்ட்லாம் வாங்குறது? அவார்டா வாங்கிட்டு இருந்தா எப்ப வீட்டுல இருக்கிறது? வீட்லயும் இருக்கிறேன், வீட்லயும் தானே இருக்கேன். அதாவது வீட்டுக்கு வந்தா நம்ம லைவே போறோம். சும்மா என்னால அழுக முடியாது போ, நீ போய் வாங்கிட்டு அவார்டா. ஹாய் அரவிந்த், உங்களோட ஆக்டிங் செம்மையா இருக்கு, வேற லெவலா இருக்கு. ஐயனா துணை சீரியல் ரொம்ப நல்லா இருக்கு. லவ் யூ போத். தேங்க்யூ சோ மச். இன் 7th serial you are very bad. நாளைக்கு ஃபர்ஸ்ட் சீனே சோழன் நடிக்கவே இல்லையே. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மாதேசி சோட்டு. அப்படியா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் சோழன் தான். சோட்டு சங்கீதா அக்கா நிலைமை நினைச்சா பாவமா இருக்கு. உங்களை அவ்வளோ மிஸ் பண்றாங்க அண்ணா. எஸ் கண்டிப்பா அவங்களும் ரொம்ப மிஸ் பண்றாங்க, நானும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா அடிக்கடி மேம் ஷூட்டிங்கே வந்துருவாங்க, வெயிட் பண்ணி பாப்பாங்க. நான் வீட்டுக்கு வரல, அவங்க கிளம்பி ஷூட்டிங் வந்துடுறாங்க. இப்பெல்லாம் பத்தியா ஃபர்ஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க காலையில. என்ன பண்றது? ஹாய் நந்தினி. ஹாய் 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 நந்தினி. ஹாய்டா, எப்படி இருக்க? டியூடன் எப்படி இருக்க? 7th serial you acted Nova. No, அப்படி ஒரு சீரியல் நான் நடிக்கவே இல்லை. அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டாங்க. சங்கீதா அரவிந்த் குட் பேர் மேட் ஃபார் ஈச் அதர். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் அவார்டும் நீங்க தான் வாங்கணும். அண்ணா பெஸ்ட் ஹீரோ அவார்ட். அக்கா கம் பேக் இன் சீரியல்ஸ் அண்ட் சே அபவுட் நக்ஷத்ரா அக்கா. நக்ஷு இஸ் மை டார்லிங். தேங்க்யூ ஸோ மச். நீங்க மேக்கப் எல்லாம் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஆமா, எங்க மேக்கப்பே போடல ஆக்சுவலா. எனக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்க மேக்கப் போடாம வெளியே வரது வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் சங்கீதா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். எங்கே எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனாலும், எவ்வளோ பெரிய ஷோக்கு போனாலும் அவரும் அந்த ஐலைனர் அந்த லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. மேக்கப்ன்றது சுத்தமாக போடவே மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரிஜினல் தான். அக்கா அண்ணா உங்க பிரதர்ஸ் ஓன் பார்க்க சூப்பரா இருக்கு. யா கரெக்ட். ஆல் குட்னே. ஆல் குட்னே. தேங்க்யூ நந்தினி. Your natural acting is super. இப்போ நான் மனசுக்குள்ள என்ன தெரியுமா ஓடுது? நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை பெஞ்சா நாளைக்கு ஷூட்டிங் லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஏமா ஷூட்டிங்லாம் லீவ் விட மாட்டாங்கம்மா. என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? நேத்து எடுத்த எபிசோடு இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். ஐநாவது இருக்கு எல்லாரும் அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால சும்மா கொடுப்பாங்க அவார்ட்ஸ் எல்லாம். அதுக்கு வந்து மாதிரி வேலை செய்யணும்ல. லீவ் விட்டு வீட்லயே படுத்து இருந்துட்டு இருந்தா பாரு, எனக்கு உடம்பு கூட தான் சரியில்லை. எனக்கு த்ரோட்டே இங்க பாருங்க சரியில்லை எனக்கு. அப்படி இருந்தும் நான் போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா என்ன காரணம்? ஏங்க நம்பாதீங்க, நான் தான் உண்மையா பேசுறேன். இந்த லைவ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னொரு நாள் லீவ் கிடைச்சா நல்லா இருக்கும்ல நீ ஒண்ணு தான் சொல்லிட்டு இருந்தா. சும்மா அவார்ட் கொடுத்தாங்கன்றதுக்கு ரொம்ப பேசுறான், முடியல. மேக்கப்புக்கு அவசியமே இல்லை எங்க சிஸ்டருக்கு. தேங்க்யூ ஸோ மச். when you both are so why you both are so cute? because we are cute. கிளம்பி வாங்க, டீ குடிக்க போவோம். வர்றோம், போலாம் ப்ளீஸ். சோழன் வேணும் தான், ஆனா இப்போலாம் ஐயனா துணையில எங்க மனசு போட்டு உடைக்கிறாங்க. சங்கீதா ஜி சொல்ற மாதிரி டியூரேஷன் கம்மி பண்ணட்டும். ஒன்றும் இல்லை, வந்து நிலா வந்து உண்மை தெரிஞ்சு சோழன் சட்டையை பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துருச்சுல்ல. ஸோ அதுல கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. உங்களுக்கு ட்விஸ்ட் வேணும்ல, டெய்லி ஒரு ஸ்டோரி. டெய்லி ஒரே மாதிரியே போயிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும்ல. ஸோ கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதுதான் ஜாலியா இருக்கும். லைஃப் இருந்தாலும் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்ல. அதுதான் ஐநார் துணை. நான் கூட தான் நிறைய வாட்டி சட்டை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு என்ன பண்றது? நீ அப்ப மட்டும் பிடிக்கிற, டெய்லி தான் பிடிக்கிற. அதுக்கு என்ன பண்றது? டெய்லிமாடா? ஏன்னா மனசாட்சியே வேணாமா? இன்னைக்கு நீ படுத்துற பாட்டுக்கு உடம்பு சரியில்லம்மா. என்னம்மா பண்ண சொல்ற? என்ன இன்னைக்கு சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட இன்னைக்கு? சிரிக்காத. என்ன சளியா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதாட்ட சொல்லி நாட்டுக்கோழி குழம்பும் பெப்பர் ஃப்ரையும் கேட்டேன். பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன்.
சளியா இருந்ததுக்கு எனக்கு இது நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால கேட்டேன். மேம் எனக்கு அழகா செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ராஜா புரோட்டீன் கரெக்டா அனுப்புறாங்க பாரு. இப்பதான் உங்களை பத்தி சொல்ல வர்றேன். அதுக்குள்ள அவங்கதான் வந்து எங்களுக்கு எப்பவுமே நான்வெஜ் கொடுப்பாங்க. சோ நல்லா இருக்கும். அக்கா சர்ப்ரைஸ் அரவிந்த் அண்ணா 80 செட் அண்ட் ஷூட் vlog பண்ணுவோம். ஒரு vlog பிளான் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட் சர்ப்ரைஸா போய் அரவிந்த் மாத்திரம் எப்படி அது என்னை வச்சுட்டே சொல்லுவியா அத சர்ப்ரைஸ்னு பண்ணுவோம் சொல்லிருக்கேன். எப்பன்னு சொல்ல மாட்டேன்ல அந்த மாதிரி. மலர் கலை தேங்க்யூ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட் சீரியல் பாக்குறோம். இல்ல எனக்கும் அப்படிதான் இருக்கு. எஸ் கண்டிப்பா வந்து ஐயனா துணை வந்து எனக்கு அக்கா போட்டோ எடுக்கலாமா உங்க கூட ஃபேன்ஸ் மீட்டே அதுக்குதான். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சாட்டர்டே வாங்க, சாட்டர்டே எல்லாரும் வாங்க, சாட்டர்டே ஈவினிங் 5 o'clock பிகைனுட்ஸ் கிண்டி ஆபீஸ்க்கு வாங்க. யாராச்சும் நல்லா சமைப்பீங்க அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு வாங்க. அங்க கொஞ்சம் கேவலமா தான் கேட்கறதுக்கு, பட் இருந்தாலும் யாராவது ஒரு நல்ல சாப்பாடு செய்வீங்க அப்படின்னா சமைச்சு கொண்டு வாங்க. எஸ் ஆமா, சாட்டர்டே வரும்போது யாராவது இது குக் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுங்க. எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும், இவளுக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாவம். சோ நான்வெஜ்ல ரொம்ப பிடிக்கும். வெஜ்லனா எனக்கு மஷ்ரூம் ரொம்ப பிடிக்கும். ஆமா மெனு குடுத்துரு. நானே கேவலமா சமைச்சு கொடுன்னு கேக்குறேன். இல்ல நீ மெனு வேற கொடுக்காது. ஆமா சோ இதுல ஏதாவது நீங்க செஞ்சு போடா. கீர்த்தன் சுபாஷ் கூட வீடியோ போடுங்க. எனக்கு தெரிஞ்சது கீர்த்தனோட ஃபேக் ஐடியா தான் இருக்கும். அவன் தான் அந்த மெசேஜ் எல்லாம் பண்ணுவான். கரெக்ட். கீர்த்தன் நீ டைரக்டா மொபைல்ல இருந்து அனுப்புடா, மெசேஜ் அனுப்புடா. மொபைல்ல இருந்து அனுப்பு. என்னப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஓகே தான், ஆனா இங்க டவுன் மட்டும் தான் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. நல்ல ஜாலியான மொமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்களே. பிரியாணி எடுத்துட்டு வரேன், பட் நான் வெஜிடேரியன். அதுக்கு தான் சொன்னேன் மஷ்ரூம் பிரியாணி எடுத்துட்டு வாங்க கொஞ்சம். ஓகே நிலா கிட்ட அக்கா எப்போ லவ் சொல்லுவீங்க நிலா கிட்ட? சங்கீதா அந்த மொமெண்ட் வரும்போது தான் நல்லா இருக்கும். அவன் தான் சொல்லிட்டு இருக்கான், அந்த பொண்ணு தான் கேட்க மாட்டேங்குதே. அவுட் ஆஃப் டவுன்ல இருக்கேன், மீட்டப்க்கு என்னால வர முடியாது. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். சங்கீதா நிலா சோழனை திட்டுறப்ப கோவம் வருமா? ஆமா சோழன் பாவம் இல்ல அப்படின்னு தோணும். உனக்கு தோணுமா? ஆமா அந்த அன்னைக்குல அந்த கேக் கொடுக்குற சீன்லாம் பாவமா இருந்தது. ஐயோ பாவம் பிள்ளை கேக் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு. ஊட்டி ஊட்டி வளர்த்தனே என் பிள்ளைக்கு கேக் கூட தர மாட்டாங்களேன்னு தோணுச்சு. லூஸ் மாதிரி கேக் கொடுக்க மாட்டேன். இப்ப தெரியுதா எதுக்கு மேம்க்கு வந்து அழுகுறாங்க அவார்ட் ஃபங்க்ஷன்லன்னு? ஆமா. மீட்டப் எங்க ப்ரோ? பிஹைண்ட் உட்ஸ் கிண்டி. பிஹைண்ட் உட்ஸ் ஆபீஸ்ல 4 o'clock. கிண்டில இருக்க பிஹைண்ட் உட்ஸ் ஆபீஸ்ல கமிங் சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock. You both are real life Tom and Jerry couple. Yes 100%. 100% 200%. அது எங்களுக்கே கடுப்பா இருந்துச்சு அக்கா. இல்ல இருந்துச்சுல, பட் அது நல்லா அது ரொம்ப கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கு. அப்படியே அப்படியே கொண்டு இப்பதான் உங்களுக்கு அது கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். பட் போக 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 எல்லாமே உங்களுக்கு ஊட்டி விட்டுறாங்களா? இல்ல போ அப்படிதான் பண்ணணும். புரியல எனக்கு. எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் கோபி ப்ரோ. ஹாய் ப்ரோ. அருங்காத்திய லைவ்ல ஆட் பண்ணுங்க. எனக்கும் ஆசை தான், பட் தலைவன் என்ன எங்க இருப்பானோ, என்ன பண்ணுவானோ, எப்படி இருப்பானோ இப்படி யோசிச்சு பார்த்தா தலைவன் கொஞ்சம் பிஸியா இருப்பான் இன்னைக்குன்னு பார்த்து. அவ்வளோ பாசம் அன்னிக்கு அண்ணன் மேல. ஆமா பாசம். Congratulations for your award Anna in every year. Thank you. கண்டிப்பா. Thank you so much. Thank you so much. Thank you. டீச்சரே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட தருணம் இல்ல யாராவது பண்ணிருப்பாங்க? நீங்க படத்துல தான் பாத்துப்பீங்க. நாங்க நேர்ல எல்லாத்தையும் நடத்துவோம். டீச்சரே எனக்கு புரியல. நான் ரியல் லைஃப்ல டீச்சரா இருந்த மாதிரியும் நீ ரியல் லைஃப்ல ஸ்டூடெண்டா இருந்த மாதிரியும். ஏடில உங்க வாய் தான் உங்களுக்கு சனி அண்ணா. கண்டிப்பா 100% உண்மைதான். சங்கீதா அக்கா apart from Cholan who's your favorite in Ayana Thunai? ரீசன்ட்டா எனக்கு ஃபேவரட் அப்படினா பாண்டியன் கேரக்டர். I like him so much. Yes, recent timesல தலைவன் கலக்கிட்டு இருக்கான். எல்லா பக்கமும் கலக்கிட்டு இருக்கான் recent timesல. சோ அவ மட்டும் இல்ல இருக்க எல்லாரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. recent timesல எனக்கு பாண்டியனோட அந்த ட்ராக் இப்போதான் வருது. சோ எனக்கு பாண்டியனோட அந்த ட்ராக் actually அவங்க அந்த பேரே நல்லா இருக்கு. அந்த அவங்க அண்ணா கூட சண்டை போட்ட சீன் இருக்கு. அப்பா செம்ம நல்லா இருந்துச்சு. செம்மையா பண்ணிருந்தாங்க இவங்க. அச்சயா சூப்பரா பண்ணிருந்தாங்க. பாவம் திட்டு வாங்கிட்டே இருக்காங்க நிலா கிட்ட. நிலாவுக்கு தூக்கிட்டு சங்கீதாக்காவை ஹீரோயினா அட பாவீங்களா டே. என்ன தூக்கி போட்டாலும் அதே தான் நடக்கும். ஏங்க நான் வீட்டுல போறது 10வது ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பண்ணோமா? போதும் சரிம்மா. வீட்டுல நீ எங்க போடுற? நான் தான் போடுறேன்.
நீ என்ன படுத்த நான் உன்னை சாப்பிட்டீங்களா அண்ணா? படுத்த மாத்தி மாத்தி சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம். இன்னைக்கு நாட்டுக்கோழி வச்சு சூப்பரா சாப்பிட்டோம். both are great couples. Thank you so much. Thank you. ஹாய்டா அரவிந்த், ஹாய்டா தர்னிஷ், செல்வா வணக்கம். டின்னர் என்ன அக்கா? அதே நாட்டுக்கோழி தான், தனியா செய்யல அக்கா. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்றீங்களா? எல்லா அப்டேட்ஸும் கொடுப்பாங்க கூடிய சீக்கிரமா வரும் எதிர்பார்க்கலாம். Congratulations அண்ணா. Thank you so much. So we'll end up the live, no? ஆமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிருமா? 1 hour ஆயிடுச்சு, பேசிட்டே டைம் போனதே தெரியல. சோ முடிச்சுப்போமா? நம்ம ரொம்ப மாசம் ஆயிடுச்சு லைவ் போய். மார்ச்ல நாங்க லைவ் போனோம், அதனால இந்த ஒரு மொமெண்ட்க்கு தேங்க் பண்ணணும்னு தோணுச்சு. சோ அதனால ஒரு லைவ் எல்லாருக்குமே நான் இண்டிவிஜுவல் ஒரு வீடியோவா ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன். பட் வேண்டாம், சரி ஓகே, ஒரு லைவா வந்து எல்லாருக்குமே சொல்லிடலாம். இந்த மாதிரி எல்லாருக்கும் இது எதுக்கு இந்த தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த லைவ் வந்தேன். அதான் லைவ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் லைவா இருக்கும் எங்க எல்லாருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த லைவே நான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நிறைய டிஎம் பண்ணியிருந்தேன், நிறைய ஸ்டோரிஸ், நிறைய கொலாஜஸ், நிறைய வீடியோஸ். ரொம்ப எமோஷனல். அந்த அதுவே பயங்கர நம்ம சேனல்ல அந்த அவார்ட் வாங்கினதே பயங்கர எமோஷனல் இருந்தது. அதை நீங்க வந்துட்டு கொலாஜ் பண்ணி அதுல சில பல பாட்டெல்லாம் ஆட் பண்ணி போட்டுருந்தது பார்க்கும்போது இன்னும் ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஸோ அது பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. உங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு நடந்த மாதிரி ஃபீல் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த லவ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிளெஸிங் தான். எல்லாருக்குமே அந்த லவ் கிடைச்சிடாது. ஸோ அந்த லவ் வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் பார்க்கும்போது தான் எவ்வளவு பிளஸ்ட் நம்ம அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட் அண்ட் லவ் யூ ஹவ் given so far. இதுக்கப்புறம் தான் இன்னுமே பயங்கரமா உங்களுக்காக இன்னும் ஏதாவது பண்ணணும், இன்னும் பெருசா ஏதாவது பண்ணணும், அடுத்தடுத்து ஏதாவது பண்ணணும், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும்ன்றது எனக்கு இன்னுமே பயங்கரமா அதுக்கு ஏதாவது இன்னும் வேலை செய்யணும்னு தோணுது. ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு லைவ்ல எப்போ டைம் கிடைச்சாலும் ஒரு கேப் எடுத்துக்கிட்டு அப்போதான் பேச நிறைய விஷயம் இருக்கும், ஷேர் பண்ண நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அதனால இன்னொரு லைவ்ல கண்டிப்பா ஜாயின் பண்றோம். அண்ட் எஸ்பெஷலி மறந்துடாதீங்க, கமிங் சாட்டர்டே பிஹைண்ட் வுட்ஸ் கிண்டில ஒரு ஃபாலோவர்ஸ் மீட்டப் இருக்கு. கண்டிப்பா அங்க நேர்ல எல்லாரையும் மீட் பண்ணலாம், பேசலாம், என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம், சமைச்சு கொண்டு வரலாம் சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி மீட் பண்ணலாம். நம்ம இல்ல கிஃப்ட்ஸ் கூட ஏதாவது நீங்க வாங்கிட்டு வரலாம், நான் வாங்கிப்பேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரொம்ப கேவலமா கேட்டுனோம், கொடுத்ததே ரொம்ப கேவலம். அதுல கிஃப்ட் வேற வாங்கிடுவாங்க, மனசாட்சியே இல்லையா? சும்மா எனக்கு பார்க்க வரதே பெருசு, நீங்க வந்தா மட்டும் போதும், உங்களுக்கு கிஃப்ட் வேற வாங்கிட்டு வருவாங்கன்னு கேட்பாங்க. சும்மா எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்க வந்தா மட்டும் போதும். See you all on Saturday. லைவா மீட் பண்ணுவோம், லைவ்லயும் மீட் பண்ணுவோம். ஓகே, thank you so much. Bye. நான் மறக்காம இப்ப அந்த போஸ்டரை வந்து நான் வந்து ஸ்டோரியில ஷேர் பண்றேன். அது கீழ இருக்க ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி சீட்ஸ் மாத்திரம் எவ்வளவு பேர் வரீங்க அது மட்டும் மறந்துடாதீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வேண்டிக்கோங்க, நாளைக்கு மழை பேசி ஷூட்டிங் கேன்சல் ஆகும். பை. Bye. Thank you. Love you all. Bye.